இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே பயோ ஆர்கானிக். செப்டி டேங்க் பிரச்சனையிலேருந்து நிரந்தர தீர்வு என்ன, அந்த டேங்க் ஃபுல்லாகாமல் நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த அரை கிலோ பேக் அப்படிங்கிறது 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற டேங்க் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கம்பெனியோடைய சர்டிஃபிகேட்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இது பார்த்தோம்னா நம்மளுக்கு கம்பெனியோடைய ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட், நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட் காப்பி, அடுத்து பார்த்தா நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி சர்டிஃபிகேட்டுங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த செப்டி டேங்க் பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம பார்த்துடலாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் பிரஷ்னா பியூர் அந்த கம்பெனியோட ஈரோடு பிரான்ச் மேனேஜர் கமலநாதன் பேசுகிறேங்க. இத்தனை நாள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு இந்த ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள்ங்க. நாம் ஏற்கனவே ஒரு 4-5 வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எதுக்காகன்னா, நீங்களாக எங்ககிட்ட கேட்ட சந்தேகங்கள், கஸ்டமர்ஸாக எங்ககிட்ட கேட்ட சந்தேகம் என்னவோ அதை ஒரு தொகுப்பாக எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம ப்ராடக்ட் பார்க்கலாங்க. இதுதாங்க நம்ம ப்ராடக்ட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே பயோ ஆர்கானிக். செப்டி டேங்க் பிரச்சனையிலேருந்து நிரந்தர தீர்வு என்ன, அந்த டேங்க் ஃபுல்லாகாமல் நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேங்க. இது பார்த்தோம்னா அரை கிலோ பேக்குங்க. இந்த அரை கிலோ பேக் அப்படிங்கிறது 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற டேங்க் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கம்பெனியோடைய சர்டிஃபிகேட்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இது பார்த்தோம்னா நம்மளுக்கு கம்பெனியோடைய ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட், நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட் காப்பி, அடுத்து பார்த்தா நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி சர்டிஃபிகேட்டுங்க. எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸு ப்ராப்பராக இருக்குது. இதை நம்ம கஸ்டமர்ஸுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக அவங்களுக்கு சாஃப்ட் காப்பியாகவே நம்ம அனுப்பிச்சி வச்சுக்கலாங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த செப்டி டேங்க் பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம பார்த்துடலாங்க. இப்போ இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த டேங்க்குள்ளே இருக்கிற அந்த மனித கழிவுகளை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி தண்ணியை பியூராக மாற்றி கொடுத்துருங்க. அதாவது மனித கழிவுகளை மனிதனே அள்ள வேண்டிய சூழ்நிலை இதில் வராதுங்க. அது நம்பர் 1. ஏன்னா இந்த பாக்டீரியாஸ் நம்ம உள்ளே அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த உள்ளே இருக்கிற கழிவுகளை இது உணவாக எடுத்துக்கும், ஃபுட்டாக எடுத்து நம்ம டைஜஸ்ட் பண்ணிடுச்சுன்னா அதில் அந்த தண்ணி மட்டும் தான் மீதி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த தண்ணியை மட்டும் நம்ம வெளியில் எடுத்தால் போதும், அந்த கழிவுகளை நம்ம எடுக்க வேண்டியது இல்லை. இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப சேஃபாக இருக்குங்க. ஏன்னா அந்த கழிவுகள் ரிமூவ் வச்சுன்னா தண்ணி பூமிக்குள்ளே போகும்போது பியூர் வாட்டர் தான் பூமிக்குள்ளே போகும். அதனால் நம்மளுக்கு நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க. இதே இப்போ நீங்கள் கேட்டது இந்த ஸ்மெல் கம்ப்ளைண்ட், இந்த செப்டி டேங்க்லோடைய ஸ்மெல், அது கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, சார் எங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் சார், பெட்ரூம் வரைக்குமே அந்த ஸ்மெல் வருதுங்க, என்னால் ரூமுக்குள்ளேயே இருக்க முடியல, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெரும்பாலும் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரே வழி பிரஷ்னா பியூர் பவுடர் மட்டும்தான். இதுக்குள்ள இருக்கிற அந்த ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் பாக்டீரியாஸ் அந்த உள்ள இருக்கிற கழிவுகளை ரிமூவ் பண்ணிச்சுன்னா அந்த ஸ்மெல் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது. உங்களுக்கு டாய்லெட்டில் ஸ்மெல் வந்தாலும் சரி, செப்டி டேங்கில் வந்தாலும் சரி, ஏர் வெண்ட் அந்த மேலே வச்சுருப்பாங்களே அதில் ஸ்மெல் வந்தாலும் சரி, அதுக்கு ஒரே சொல்யூஷன் பிரஷ்னா பியூர் மட்டும்தாங்க. சார் இந்த பவுடர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு செப்டி டேங்க் ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. செப்டி டேங்குக்கோ உங்களுக்கு டாய்லெட் பேஷனுக்கோ பைப் லைனுக்கோ எதுக்குமே எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே ஆர்கானிக். சில பேர் கேட்டிருந்தீங்க, சார் செப்டி டேங்கோடைய சுவருக்கெல்லாம் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது. எதை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டியது இல்லை. தண்ணி ஆவியாகுமா, தண்ணி ஆவியாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. தண்ணி ஆவியாகிறதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு மெடிசனும் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு தண்ணி ஆவியாகக்கூடிய ப்ராசஸ் நடக்காது. அந்த உள்ளே இருக்கிற அந்த கழிவுகளை ரிமூவ் பண்ணி தண்ணியை பியூராக மாற்றி கொடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை தண்ணி ஃபுல்லாகுதுன்னா நம்ம ஒரு மோட்டர் வச்சு வேணால் நம்ம வெளியில் பம்ப் பண்ணி எடுத்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மரஞ்செடி கொடிகளுக்கு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் தண்ணி உங்களுக்கு ஆவியாகலினாலும் தண்ணி பூமிக்குள்ளே உறிஞ்சும். அதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த கழிவுகள் சேறு மாதிரி படிஞ்சிட்டே வரும். அது என்னாகனா ரொம்ப நாளாக தண்ணி பூமிக்குள்ளே அப்சர்வ் பண்ணாது. அப்போ என்னாகனா இந்த பவுடர் அப்ளை பண்ணும்போது அந்த கழிவுகளை ரிமூவ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு பழையபடி தண்ணி பூமிக்குள்ளேயே ரொம்ப கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பூமிக்கு, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா களிமண் பூமியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு இது பொருந்தாது. களிமண் பூமிக்கு தண்ணி இறங்காது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம மோட்டர் வச்சு பம்ப் பண்ணி நம்ம எடுத்து தான் ஆகணும். அடுத்தது இன்னொன்று, ரொம்ப வருஷம் யூஸ் பண்ண டேங்க்கு, 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மேற்கொண்டு அந்த தண்ணி பூமிக்குள்ளே இறங்காது. அதனுடைய அந்த பூமி உறிஞ்சக்கூடிய தன்மை அது இழந்து விடும், அது இறங்காது. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லேயும் நம்ம மோட்டர் வச்சு தான் பம்ப் பண்ணி வெளியில் எடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணோம்னாவே நம்மளுக்கு அந்த 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு 10,000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு 1 இயருக்கு அந்த கழிவுகள் டேங்கில் தேங்காது. இதே நேரத்தில் நீங்கள் அவுட்லெட்டெல்லாம் ப்ராப்பராக சாக்கடைக்கு போகிற மாதிரி பைப் லைன் போட்டு விட்டுருந்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிற டேங்க்கை நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை. வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த பவுடர் மட்டும் நீங்கள் ரீஃபில் பண்ணி விட்டீங்கன்னா அதுவே பியூர் வாட்டர் வெளியில் அனுப்பிச்சிட்டே இருக்கும். எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது. பைப் லைனில் அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அந்த பைப் லைன் அடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது மனித கழிவுகள் அடைச்சிருந்தா மட்டும்தான் ரிமூவ் ஆகும். அதை தவிர வேறு எது அடைச்சிருந்தாலும் இது ரிசல்ட் கொடுக்காது, ரிமூவ் பண்ணாது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம்,
உங்களுக்கு இன்லெட்டில், அதாவது டாய்லெட்லேருந்து செப்டி டேங்க்குள்ள போகிற வழியில் அடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி உங்களுக்கு பைப் லைன் அடைப்பு சரி பண்ணிடும். ஆனால் அவுட்லெட் அடைச்சிருக்கு அப்படின்னா இது அதுக்கு மேட்ச் ஆகாது. அவுட்லெட் வழியாக அடைச்சிருந்துச்சு, அதுக்கு நம்ம வேறு ஏதோ ஒரு வழியை தான் நம்ம தேடிக்கணும். சார் இது ப்ராடக்ட் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. விலை வந்து இது அதிகம் தான். ஏன்னா 1/2 கிலோ பேக் அப்படிங்கிறது இது 10,000 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். விலை கம்மி ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அது வந்து 1/4 கிலோ பேக்கு. அது வந்து உங்களுக்கு மந்த்லி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது 1/2 கிலோ பேக் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 10,000 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஏன் நம்ம 1/2 கிலோ பேக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் நேற்று வரைக்கும் கூட நீங்கள் செப்டி டேங்க் அந்த கெமிக்கல் பேஸ்ட் ஐட்டம்ஸ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணியிருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த பாக்டீரியாவுக்கு வந்து அந்த கெமிக்கல் பேஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து சூட்டபிள் ஆகாது. அது எதிரி. அது வந்து இந்த பாக்டீரியாவை டெத் ஆக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த கெமிக்கல் பேஸ்ட் ஐட்டம்ஸு இந்த 1/2 கிலோ பேக் கொடுக்கறது மூலமாக டோசேஜ் அதிகமாக கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட் ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்கும். லிக்விட் வந்து இந்த க்ளீனிங் பர்பஸுக்கு மட்டும்தாங்க. அந்த கெமிக்கல் பேஸ்ட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் இதை நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணிக்க. இன்னும் ரொம்ப பாக்டீரியாவுடைய க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு இதுவும் ஆர்கானிக் தான். இது வந்து டாய்லெட் க்ளீனிங் பர்பஸுக்கு மட்டும். இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்க. இல்லை எனக்கு கம்பல்சரி எனக்கு கெமிக்கல் பேஸ்ட் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா கூட ஓரளவுக்கு பாக்டீரியாவுக்கு அதுவே சைட் எஃபெக்ட் தான். பட் ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் ஒரு வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செப்டி டேங்கில் இருக்கக்கூடிய விஷவாயுக்கள், அந்த கேஸ், அந்த டேங்க்கில் இருக்கிற கேஸை வந்து இந்த பவுடர் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த 20 to 30 நாள் அப்படிங்கும்போது அந்த கேஸை நம்மளுக்கு நில் பண்ணிடும், ஜீரோ பண்ணிடும். எத்தனை வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணதாலும் சரி, 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் எத்தனை வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணதாலும் சரி, அந்த டோசேஜை நம்ம கரெக்டாக மாற்றி நம்ம கொடுத்தோம்னா அந்த டேங்க்ல இருக்கிற அந்த மீத்தேன் கேஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அது நில் பண்ணி கொடுத்துரும், ஜீரோ பண்ணி கொடுத்துரும். பயமே இல்லாமல் நம்ம டேங்க் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாங்க. ஒரு 100க்கு ஒரு 10% நீங்கள் அந்த கஸ்டமர்ஸை கேட்ட கேள்வி இது. சார் எங்களுக்கு வந்து சின்னதாக அந்த கருப்பு கலரில் பூச்சி மாதிரி வருதுங்க, அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. கரப்பான் பூச்சி, கொசு தொல்லை இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு நார்மலாக இதுவே போதும். அந்த 20 to 30 நாள், ஒரு மாதத்துக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதுவே கரப்பான்பூச்சி, கொசு தொல்லை சால்வ் பண்ணி கொடுத்துரும். அந்த பிளாக் கலரில் வருதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, சின்ன பூச்சிகள், அதுக்கு வந்து இது சால்வ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 to 2 கிலோ ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி நீங்கள் செப்டி டேங்கில் அப்ளை பண்ணிடுங்க. டாய்லெட் பேசன் வழியாகவே கொட்டுடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 நாள் கழித்து இந்த பவுடர் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 12 ஹவர்ஸுக்கு டாய்லெட் யூஸ் பண்ண வேண்டாம். மேபி நீங்கள் நைட்டு 10 மணிக்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காலைல எப்போ யூஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். நைட்டு ப்ளீச்சிங் பவுடர் கொட்டிட்டு காலையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் கொட்டிட்டு ஒரு 10லேருந்து 15 நாள் கழிச்சு, ஏன்னா அதனுடைய வீரியம் குறையதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் கழிச்சு நீங்கள் இந்த பவுடர் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரக்கூடிய அந்த கருப்பு கலரில் வரக்கூடிய பூச்சி இந்த மாதிரி ப்ராப்ளமும் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அந்த யூரினல் இன்ஃபெக்ஷன்ஸ் அது எதனால் வருதுன்னா, அந்த டேங்க்ல இருக்கிற மீத்தேன் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் பேசன் வழியாக ரிவர்ஸ் ஆகும். அதனால் வரக்கூடிய அந்த யூரினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும். அந்த கேஸ் இருந்தால் தானே நம்மளுக்கு அங்கே யூரினல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு இதாகும். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, இந்த கர்ப்பிணிகள், இந்த ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்ஸு இவங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி யூரினல் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து இது ரிமூவ் பண்ணுமா? பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை ரிமூவ் பண்ணுமா நீங்கள் கேட்டிருந்தீங்க. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இது வந்து ரிமூவ் பண்ணாது. ஒரு எக்ஸாம்பிள் சோப்பு கவரு, ஷாம்பு கவரு, பாலித்தீன் கவரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இது ரிமூவ் பண்ணாது. இது உள்ள இருக்கிற அந்த மனித கழிவுகளை மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு மேற்கொண்டு என்ன தகவலை வேணுனாலும் சரி, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஹாய்னு மட்டும் ஒரு மெசேஜ் கொடுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு சாப்பிட்டு கப்பையே வந்துடும். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மாதிரி இருந்தால் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குது. நீங்கள் தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல் ஓவர் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் அனுப்பிச்சிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்க, நன்றி.